இசைக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகளே. இசைக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகுபொத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகுபொத் தொடங்கி விட்டது. மீகா 4 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்படுது, அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்து நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி உட்காருவான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவனவனுக்கு ஆண்டவன் சாரா பலன் கொடுக்கிறார். அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்து நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். நாம் இன்றைக்கி எந்த காரியத்தில் பயந்துக்கிட்டு இருக்கோமோ ஆண்டவர் சொல்கிறார், அந்த பயத்தையெல்லாம் நீக்கி உன்னை சுதந்திரமாக உன்னுடைய நிழலில், உன்னுடைய திராட்சை செடியின் நிழலில், உன்னுடைய அத்திமரத்தின் நிழலில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய காரியங்களில் நான் உன்னை சுகமாக உட்கார பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது யார் சொல்லியிருக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லி தமது படையோடு நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர்றாரு. என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக சொல்ல முடியும். இந்த வார்த்தை எனக்கு என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையில் முதல்ல நான் ஜாயின் பண்ணோடனே ஆண்டவர் நான் மேனேஜ்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்டு, அப்போ இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் தந்தார். உடனே நான் போனோடனே நான் சொன்னேன் எங்கள் டீச்சர்ஸ்டெல்லாம், இது நமக்கெல்லாம் என்ன செய்ய போகுது, நமக்கு யூனியன் ஸ்கூலுக்கு போகிறோம் நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேனேஜ்மெண்ட்டுங்கும் போது அது ஒரு நெருக்கடியான தானே. இப்போ நம்ம யூனியனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்ததுனால சொன்னேன். அவங்கெல்லாம் அது எப்படி முடியும், அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே எங்களை யூனியன் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து கொண்டு போனார். அதிசயமாக எந்த இடத்துலையும் செய்யப்படாத ஒரு அதிசயம், எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அதான் அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். நாங்கள் சுதந்திரமாக இருக்கிற அளவில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரவருக்கு பயிருண்டாக செய்கிற மாதிரி அவரவருக்கு ஒரு சுதந்திரமான, கஷ்டம் இல்லாத, பிரச்சனை இல்லாத இருக்கும் பிரச்சனை, ஆனால் ஆண்டவருக்குள்ளே உள்ள ஒரு வாழ்க்கையின் சிவர் கொடுக்குறாரு. அதை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமென்.